ஓடிஜியில் சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுடுங்க. அதில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க எல்லா பீஸ்லேயும். இதை நம்ம 2 ஸ்டெப்பாக மேரினேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டி தயிர், தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கஸ்தூரி மேத்தி அதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ செகண்ட் மேரினேஷனு. அந்த ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து இதில் இந்த கீறி விட்டோம் இல்லைங்களா, அது உள்ளெல்லாம் நல்லா மசாலா போகிற மாதிரி கலந்து வச்சுடுங்க. இது குறைஞ்சது 1லேருந்து 2 மணி நேரம் ஊறுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரேயில் ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு ஒயர் ரேக்கில் நம்ம சிக்கன் எல்லாத்தையும் அடுக்கிடலாம். ஃபாயில் பேப்பர் போடுறதால நமக்கு கீழே சிந்தாது. மெஷின்குள்ளே எதுவும் நமக்கு டர்ட் ஆகாது. இப்போது நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 200 டிகிரி செல்சியஸில் 2 ராடும் சூடாகிற மாதிரி வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 2 ராடும் சூடாகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேவை கீழே வச்சு ஒயர் ரேக்கை மிடில் வச்சிடணும். இப்போ கீழே ஏதாவது சிந்தினாலும் அது ஃபாயில் பேப்பர்லேயே சிந்திடும், ராடில் சிந்தாது. இப்போ அதே மோட்லேயே வச்சு டைம் மட்டும் மாற்றிக்கோங்க 50 மினிட்ஸ்க்கு. நான் இங்கே ஆயிலே போடாமல் தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே ஆயில் தடவி விட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் மேலே ஆயில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தந்தூரி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.